பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம காந்திமதி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம மாறி இருந்துட்டு வடிவுக்கிட்ட சண்டை போடுறாங்க. உங்களுக்கு என்ன, உங்கள் பொண்ணு நல்லா தானே இருக்கா, எனக்கு தான் என் பையன் ஜெயிலுக்கு போயிடுவானோ, அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுவான்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன் மாதிரி இப்படியெல்லாம் பேசுகிறேன், நான் பேசுகிறதுல என்னக்கா தப்பு இருக்குது, ராஜியை நான் இப்படியெல்லாம் வளர்த்துருப்பேன், என் சொந்த பொண்ணு மாதிரி தானே நான் அவளை பார்த்துக்கினேன். ஆனால் குமாருக்காக அந்த வீட்டில் போய் பேசுனாக்க அவள் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனால் இதே அவள் கூட பிறந்தவளை இருந்திருந்தா அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாளா, எப்படியாவது தான் அண்ணனை வெளியே கொண்டு வந்துடணும்னு அவளும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு காந்திமதி பேசினதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஆளையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல, என் அம்மா என்னை வர சொல்லிச்சுன்னு தான் நான் கோயிலுக்கே போனேன். ஆனால் போன இடத்துல என் அம்மா என்னெல்லாமோ கேள்வி கேட்டுட்டாங்க, அவங்கள நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், குமாரை வெளியே விட சொல்லி அவங்க உங்ககிட்ட பேச சொன்னாங்க, ஆனால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணுறது, காலம் போன காலத்தில் போய் சேர வேண்டியது தானே சொல்லிட்டாங்க, அதுதாங்க மனசுக்கே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்கு.